ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த மாதிரி ரீல் எப்படி ஈஸி எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ChatGPT வேணும். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஆப்பாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஏதாச்சும் அக்கௌண்ட் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து லிமிட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா மாற்றி லாகின் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு வந்து கேலரி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் கீழே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் மை ஃபோட்டோ வித் லார்ட் கிருஷ்ணா பிஹைண்ட் மீ லைக் க்ளோசிங் ஐஸ், இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ப்ராம்ப்ட் கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு காப்பி பேஸ்ட் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து சஜஷனில் வந்து ஒரு எலாபரேட்டாக வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எஸ் கொடுத்தா போதும், அதுவே உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்களா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு படித்து பார்த்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதுவும் நான் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஆரோ பட்டன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 5 minutes ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனே வந்துடும். ஸோ எனக்கு இப்போ வந்து கிடச்சிருச்சு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில பேருக்கு உங்கள் ஃபேஸ் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே இமேஜை நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ஃபேஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் இதே இமேஜ் நான் இன்னொரு டைம் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு இமேஜ் வந்து கொடுத்தினாலும் அல்ல அதே இமேஜ் ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து அதே இமேஜை நான் ரிட்டர்ன் கொடுத்துருந்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கணும். டிஃப்ரெண்ட் ஐடி கொடுத்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டாவது கொடுத்த இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 and 2 times நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரெண்டாவது கம்பேர் பண்ணும்போது ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கேலரிக்கே வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். குவாலிட்டி பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்பவே ஈஸி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரியான எடிட்டிங் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.